வணக்கம் நமச்சிவாய. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்வைகள் அப்படின்னு ஒன்று இப்படி பார்க்குறது, முட்டைக்கண்ணில் பார்க்குறது, அடிக்கண்ணில் பார்க்குறது, கோபமாக பார்க்குறது, ஒரு மாதிரி பார்க்குறது, அந்த பார்வைகளை பற்றி நம்ம பேசுகிறோம். பார்வைகள் அப்படின்னா கண்ணோட்டங்கள். ஒவ்வொருத்தருடைய கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும். அதுதான் பார்வை. இதில் பொதுவாக நம்மளை, இப்போ உங்களை இல்லை எங்களை, சில பேருக்கு பார்த்த உடனே பிடிக்காது. உண்மைதான். இந்த அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியாது, இருக்கும். ஆனால் சில பேருக்கு பார்த்த உடனே பிடிக்காது. அவங்க நம்மளை வச்சு செய்வாங்க, ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம எது சொன்னாலும் அவங்களுக்கு அது பிடிக்காது. நம்மளை எப்படி நோஸ் கட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கிட்டே தருணம் பார்த்துட்டு இருப்பாங்க. உண்மை தானே? அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? உங்களுக்கு அந்த அனுபவம் ஏதாவது இருக்கா? இருந்தால் கமெண்டில் போடுங்க, சரிங்களா? அப்புறம் இந்த மாதிரி இருக்காங்களா? அப்புறம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தரை புகழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. மஞ்சள் புகழ்ச்சின்னு ரொம்ப புகழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க கடைசியில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், நம்மளுக்கு தெரியாது. அப்படி இருக்காங்க. சில பேர் நேருக்கு நேர் தாக்குவாங்க, ஒரு சண்டை போடுற மாதிரியே வெறுப்பை ஃபுல்லாக காட்டுவாங்க. இது ஒரு கண்ணோட்டம். பலவித கண்ணோட்டங்கள் இருக்குது. மனிதனுக்கு மனிதன் மாறுபடுகின்ற கண்ணோட்டம். ஒரு மனிதனுக்கு பிடித்தது இன்னொரு மனிதனுக்கு பிடிக்காது. ஒரு மனிதனுக்கு இது ஓகே அப்படின்ற ஒரு எண்ணம் வரும், இன்னொருத்தனுக்கு அது வேணாம் அப்படின்ற எண்ணம் வரும். மனிதனுடைய கண்ணோட்டங்களை பற்றிய செய்தி தான் இது. பொதுவாக இல்லை, நிறைவாகவே பெண்கள் தான். பெண்களுக்கே பெண்களை பிடிக்காது. உண்மைதானுங்களா? இதில் நீங்கள் எத்தனை பேர் லேடிஸ் பார்த்துட்ருக்கீங்க? அப்படி பார்த்துருந்தீங்கன்னா நான் சொல்கிறது கரெக்டாக இருந்தால் கரெக்டு அப்படின்னு சொல்லுங்களேன், பார்க்கலாம். பெண்களுக்கே பெண்களை பிடிக்காது. ஏன் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறேன். 2 விஷயம் இருக்குது. ஒன்று, பெண்கள் தங்களை விட அறிவாளிகளாக இருக்கிற பெண்களை ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்கள பார்த்தா இவங்களுக்கு பிடிக்காது. அதே மாதிரி பெண்கள் தன்னை விட அழகாக இருக்கிறவங்கள ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது நம்ம அழகாக இல்லையா, அவங்க இவ்வளோ அழகாக இருக்காங்களே, எப்படி இருக்கக்கூடாது. நாம் தான் அழகாக இருக்கணும், அவங்க இருக்கக்கூடாது. நாம் தான் அறிவாளியாக இருக்கணும், அவங்க இருக்கக்கூடாது. நாம் தான் பணக்காரியாக இருக்கணும், அவங்க இருக்கக்கூடாது. இப்படி பெண்களுக்குள்ள இந்த கண்ணோட்டம் உள்ள பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. வெளியில் பார்க்குறதுக்கான தெரியவே தெரியாது. அவங்கள ரொம்ப நல்லவங்க மாதிரி இருப்பாங்க, ஆனால் அவங்க மனசு ஃபுல்லாக குப்பையாக தான் இருக்கும். வெளியில் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க, நல்லா சிரிப்பாங்க. உங்களை மாதிரி எப்படிங்க வரும் தங்கங்க நீங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க மனசுக்குள்ள நம்மளை பற்றிய ஃபுல் வெறுப்பு தான் இருக்கும். எப்படி இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற எண்ணங்களும் யோசனைகளும் ஜாஸ்தியாகவே இருக்கும். இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். அவங்கள நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்படி அவங்க பண்ணுறாங்க நமக்கு எப்படி தெரியும்? அப்படிலாம் நீங்கள் ரொம்ப பெரிய அளவில் யோசனை பண்ணாதீங்க. ஏன் பண்ணாதீங்கன்னா, நம்ம எவ்வளோ யோசித்து பண்ணாலும் நமக்கு தான் டென்ஷன் தான் உருவாகுமே தவிர, இதனால் நம்மளுக்கு பெனிஃபிட் ஏதாவது இருக்குன்னா எந்த பெனிஃபிட்டுமே கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி யாராவது உங்களை பண்ணுறவங்கள கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, எந்த பிரயத்தனமும் எடுக்காமல் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து ஒதுங்கி போயிடுங்க. அவங்க வீட்டில் ரொம்ப பேச்சுவார்த்தையை வச்சுக்கக்கூடாது. அவங்களாம் அப்படி பண்ணுறாங்களா, ஓ இவ்வளோதானா, நம்ம தள்ளி போயிடணும். ஏன்னா உங்களுக்கு தனக்குத்தானே உங்களுக்கே உங்கள் கெப்பாசிட்டி என்ன, உங்களுடைய அளவுகோல் என்ன, உங்களை பற்றிய தன்னம்பிக்கையான விஷயங்கள் நிறைய உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் வச்சு நீங்கள் சந்தோஷப்படணும். நாம் நல்லா இருக்கோம்,
நாம் நல்லா படிச்சிருக்கோம், நாம் அவங்கள விட நல்ல புத்திசாலி தான், அவங்கள விட எல்லா விதத்தையும் நம்ம உயர்வு, அதனால தான் அவங்களுக்கு நம்மளை பிடிக்கல அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு டாட்டா குட் பை சொல்லிவிட்டு நாம் பாட்டு ஒதுக்கி போயிடணும். இது பெண்களுக்கான. ஆண்கள் இருக்காங்க, ஆண்கள்லையும் இந்த மாதிரியான ஆட்கள்லாம் இருக்காங்க. ஆனால் அவங்க மனோபாவம் வேறு மாதிரி இருக்கும். எப்படின்னா இந்த அழகுன்றது அவங்களதில் இருக்காது. கான்செப்ட் இந்த அழகு அப்படின்னு கிடையாது. அவங்களுக்கு மணி செட், அதாவது பணம் சம்பாதிக்கும், தன்னை விட உயர்வான பதவியில் இருப்பவர்கள், தன்னை விட உயர்வான ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்க, தன்னை விட விலை உயர்ந்த கார்களையோ இல்லது மோட்டர் பைக்குகளோ வைத்திருப்பவர்கள், தன்னை விட அழகான, தன்னுடைய ஒய்ஃபை விட அவங்க ஒய்ஃப் நல்லா அழகாக படித்தவங்களாக இருக்கிறவங்க, பிள்ளைங்கள்லாம் ஒரு லெவலில் நல்லா ஒரு இன்டெலிஜென்ட்டாக, இந்த மாதிரியெல்லாம் இருக்காங்க இல்லையா? அந்த ஆண்களுக்குள்ள இவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையானது உருவாகும். அப்போது அங்கே ஒரு கண்ணோட்டம், அவன் என்ன பெரிய இதுவா, நான் வாங்கிப்போம், அவன் கிடக்குறான் அப்படி பேசுவாங்க. ஏன்னா இவங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை, அவங்கள மாதிரி நமக்கு அமையலையே அப்படின்றது. இது ஒரு கண்ணோட்டம். புரியுதுங்களா? இந்த மாதிரி ஆண்களுக்கு வேறு விதமான கண்ணோட்டங்கள் உண்டு. பெண்களுக்கு எப்பொழுதுமே 2 விதம்தான். நான் சொன்னது தான், இந்த கண்ணோட்டம் தான் உண்டே தவிர வேறு எந்த கண்ணோட்டமும் இருக்காது. ஆக கண்ணோட்டங்கள் மாறுபடுகின்றன ஆண்களுக்கும் பெண்களுக்கும். எப்படியாப்பட்ட கண்ணோட்டமாக இருந்தாலும் நாம் அதை தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தருடைய நடவடிக்கையை வச்சு நம்மளை அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, நம்மளை அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்க பேசுகின்ற பேச்சிலேயே அவங்க விஷயத்தை நாம் கரெக்டாக புரிஞ்சுக்க முடியும். அப்போ என்ன பண்ணணும், நாம் என்ன பண்ணணும்னா அவங்க எதிரில் நாம் சுய சிந்தனையோடு அவங்கள பற்றின எந்த யோசனையும் இல்லாமல், ஏன்னா போயிட்டே இருக்கணும். ஏன்னா உங்களை பிடிச்சவங்க, அதாவது ஒரு பெண்ணுன்னா, ஒரு ஆண்னா நான் இதெல்லாம் சொல்லிட்டேன், ஒரு பெண்ணுன்னா நான் சொல்கிறேன், உங்களை பிடிச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க, உங்கள் டேலண்ட்டை மதிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, உங்களை இப்படியெல்லாமா நீங்கள் இவ்வளோ இது பண்ணுறீங்களே அப்படின்னு பேசுகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்காக நீங்கள் சந்தோஷப்படுங்க. உங்களை பார்த்து பொறாமைப்பட்டு ஐயோ இப்படி இருக்காளே அழுவாங்களோ அப்படி அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள்லாம் வச்சு பழகிற பெண்கள்கிட்ட அவங்களெல்லாம் நீங்கள் கணக்கிலே வச்சுக்காதீங்க. அவங்களாம் பெண்களும் அல்ல, உங்கள் சொந்தக்காரங்களும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இல்லை, யாரும் இல்லை. சரிங்களா? அந்த மாதிரி பெண்களோடு நீங்கள் சேரவே சேராதீங்க. எப்பவுமே 2 அடி தள்ளியே இருங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. உங்களை பாராட்டுபவர்கள், நீங்கள் செய்கின்ற செயல்களை ரசிப்பவர்கள், உங்களுக்கு ஆதரவு கொடுப்பவர்கள் கட்டாயம் இந்த உலகத்தில் உண்டு. அவங்கள நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி. ஆண்களுக்கும் அதே தான். தன்னை விட உயர்ந்த நிலையில் இருக்கும் ஆண்களை பற்றி இவர்கள் சிந்திக்காமல் தன்னால் என்ன முடியும், அவர் பெஸ்ட்டு, நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்ம ஃபேமிலிக்கு என்ன பண்ண முடியும், நமக்கு நாம் என்ன பண்ணிக்க முடியுமோ அதை பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு போயிடலாம். இது தான் கண்ணோட்டங்கள். சரி, இப்போ பொதுவான ஒரே ஒரு சமாச்சாரம் என்னென்னா, ஒருத்தர் அப்படின்னா பல பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அந்த சில பேர் கேலி பண்ணலாம், கிண்டல் பண்ணலாம், தாழ்வாக பேசலாம், சண்டை போடலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கான பல பேர் இருக்கும்போது இந்த சில பேருக்காக நீங்கள் வாழாது. உங்களுக்கு பிடித்தது எத்தனையோ கண்கள் இருக்குது, உங்களை பார்க்குறதுக்கு எத்தனையோ கண்கள் இருக்குது, உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க, உங்களை பாராட்டுவதற்கும் அவங்க ரெடியாக இருக்காங்க. ஆனால் அவங்களுக்காக நீங்கள் சந்தோஷமாக இருங்க. உங்களை இரிட்டேட் பண்ணுறவங்க அவங்களெல்லாம் நீங்கள் கவலையே படாதீங்க, சட்டையும் பண்ணாதீங்க, அவங்ககிட்ட நீங்கள் சேரவும் சேராதீங்க. சரிங்களா? இதுதான் கண்ணோட்டங்களின் வித்தியாசம். எனக்கு தெரிஞ்சது நான் சொன்னேன். இதில் தப்பு ஏதாவது இருந்தால் மன்னிச்சிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.